வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்ன நமது அரசியல் ஆடுகளத்தில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, சந்திரலேகா ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கலெக்டராக எல்லாம் இருந்தவர். அந்த சந்திரலேகா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமாக சில விளக்கங்களை உங்களுடன் பகிர வேண்டும். என்ன கருத்து அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கார். முதல்ல கரூர் சம்பவத்தை விஜயை பற்றி பேசியிருக்கார். கரூர் சம்பவத்தில் விஜய் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு திரு விஜயும் ஒரு காரணம்னு சொல்கிறீங்கம்மா? விஜய் தான் காரணம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது, கரூர் சம்பவத்தில் மற்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். விஜய் ஏன் கரூருக்கு போகவில்லை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கிறார். அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, முக்கியமான பொறுப்புகளில் தமிழ்நாட்டில் இருந்தவர். அதனால் அவர் சொன்னால் அதுக்கு உண்மையா இல்லை உண்மை நிலை என்ன அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல, பழைய கதைகள் அல்ல. அதனால் கரூர் சம்பவத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் என்ன சொல்கிறாரு, கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருந்திருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, அரசியலை பற்றியெல்லாம் அவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த கருத்து பிடிச்செல்லாம் பொறுப்பு இல்லாமல் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எத்தனை ஊர்வலத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை போலீஸ் பாதுகாப்பை பார்த்துருப்பீங்க. கரூர் சம்பவத்துக்கு ஊர்வலத்துக்கு வந்த தலைவர் எப்படியா பொறுப்புன்னு சொல்கிறீங்க? எந்த இதில் பொறுப்புன்னு சொல்கிறீங்க? சந்திரலேகா ஒரு தலைவர் வராரு, அப்போ கூட்ட நெரிசல், மிக அதிகமான கூட்டம், அதில் சில இது நடந்து போகுது, சில டெத்து நடந்து போகுது. உடனே அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் வரும், ரசிகர்கள் வருவாங்க, கட்சி தொண்டர்கள் வருவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எம்ஜிஆர் மெரினா பீச், இதில் மெரினா பீச்சில் மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும். 5 லட்சம் பேர் கூடுவாங்க. அதுக்கெல்லாம் எம்ஜிஆர் வந்திருக்காரு. 5 லட்சம் பேர் கூட்டத்தையும் சமாளிச்சிருக்காங்க. மதுரை தமுக்க மைதானம், அப்போவே மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே கூட்டம் நடத்தியிருக்காங்க. நேதாஜியை கூட்டிகிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே கூட்டம் நடத்தினார். வாவு சிதம்பரனாரை கூப்பிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கில் கூட்டம் வந்தது. அன்னைக்கு இருந்த போலீஸை காங்கிரஸ் ஆட்சி அப்போ அதை சமாளிக்கலையா? அதில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த தலைவர்கள் முக்கியம்னு சொல்ல முடியுமா? அது பொறுப்புள்ள பேச்சா? எப்படி சந்திரலேகா அவர்கள் ஒரு கலெக்டராக இருந்தவங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? தமுக்க மைதானத்தில் எம்ஜிஆர், மதுரை தமுக்க மைதானத்தில் எம்ஜிஆர் எத்தனை கூட்டம் நடத்தியிருக்காரு? அன்றைக்கெல்லாம் ஒரு சாவு கூட இல்லாமல் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது பண்ணலையா? காமராஜர் முதல்வராக இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உயிர் பலி இல்லாமல் செய்யவில்லையா? பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த மாதிரி பல கூட்டங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கவில்லையா? அப்பொழுதெல்லாம் மரணம் நிகழ்ந்ததா? அப்படி மரணம் நிகழ்ந்திருந்தால் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் தான் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வது சிந்திப்பவர்கள் பேசக்கூடிய பேச்சா? வைகோவும் இப்படி தான் பேசுகிறார். அப்போ வைகோவாச்சா அரசியலுக்காக பேசுகிறார், திமுக கூட்டணியில் இருக்காங்க, அதனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எந்த அடிப்படையில் பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க? கரூருக்கு அவர் செல்லவில்லைன்னு சொல்கிறீங்க. கரூருக்கு அவர் சென்றிருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இருந்ததா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இன்றைக்கி சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறதுல பல விஷயங்கள் வெளியில் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அரசியல் கூட்டங்களில் அரசியல்வாதிகள் நடத்துகிற அரசியல்வாதிகள் நடத்துகிற அரசியலில் பல விஷயங்களில் பாதுகாப்பு விஷயங்களுக்கு குளறுபடி நடக்குது. அதன் அடிப்படையில் தான் பயந்துக்கிட்டு போகலை. அவர் அரசியலுக்கு புதுசு. எம்ஜிஆர் அவர்கள் 1984 மதுரையில் மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. அது நெரிசலில் ஒருத்தர் இறந்து போனார். அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர்,
அந்த ஒருத்தருக்காக வந்த பணத்தை வந்து அள்ளி கொடுத்தார். இவரும் 70 லட்சம் கொடுத்ததா செய்தி வருது. எம்ஜிஆர் பணத்தை அள்ளி கொடுத்தா அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்யுங்கன்னாரு. அவங்க கட்சி தொண்டர் அவர் மேலே அக்கறை வச்சு பண்ணார். அன்றைக்கு இருக்கிற கருணாநிதி அந்த ஒரு சாவுக்கு காரணம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடலையே. இன்றைக்கி விடக்கூடிய இத்தனை அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி இவர் தான் காரணம்னு சொல்கிறீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள்னால் எப்படி ஜாழ்ஜாடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் காலம் முடிந்து விட்டது, இனிமேல் உங்களுக்கெல்லாம் பதவி வேணுமா? பொறுப்பில்லாமல் படித்தவர்கள் மாதிரி இல்லாமல் நீங்கள் பேசுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதை இவங்களுக்கு வந்து சந்திரலேகா அவர்களுக்கு பழைய விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். சந்திரலேகா அவர்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள். இதில் வந்து விஜய் எப்படி காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதனால் ஒரு பொறுப்புள்ள முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கட்ட கருத்து. அதே சந்திரலேகா ஐஏஎஸ் இன்னொரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கார். அது ஜெயலலிதா அவர்களுடைய பற்றி. ஜெயலலிதா அவர்கள் இவங்க மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனாங்களாம். பாருங்கள், உங்கள் மேலே அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம் உங்க மேல இப்படி ஒரு அட்டாக் பண்ற அளவுக்கு என்ன ஒரு காரணம், என்ன தேவை இருந்தது? அதான் சொன்னேனே, ஜெயலலிதாக்கு தன்னை எதுக்குறவங்களை யாரும் பிடிக்காது. இந்த கருத்தை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அரசியல். ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மைன்னு இருக்குல்ல, அது பேசணும்ல. சந்திரலேகா அவர்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போல ஜெயலலிதா அவர்கள் முகத்தில் சந்திரலேகா அவர்கள் முகத்தில் ஆசிட் வீசியதற்கு ஜெயலலிதா தான் காரணமா? இந்த குற்றச்சாட்டு உண்மையா? அதை பற்றி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நான் பல விஷயங்களை சொல்லணும். இது நடுநிலைமையான கருத்து, நடந்த விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சந்திரலேகா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடலூரில் கலெக்டராக இருந்தார். அது எந்த காலகட்டம்னா 1982 அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்களை கட்சியில் இணைய சொல்லி கடலூரில் ஒரு அதிமுக மாநாட்டை நடத்தி அதில் ஜெயலலிதாவை கலந்து கொள்ள அனுப்பினார். 1982. அப்போது சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் ஆகாத காலம். என்ன நடந்தது? சந்திரலேகா கடலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தார். அவரிடம் பிஆர்ஓவாக ஏபிஆர்ஓவாக பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக வேலை பார்த்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு அங்கே வந்து கடலூரில் தங்கும்போது அவருக்கு துணையாக இரவு நேரத்தில் ஒரு நல்ல பெண் வேண்டும் என்பது சந்திரலேகா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது கலெக்டருக்கு. அப்போ சந்திரலேகா அவர்கள் சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜனை கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு அதிமுக மாநாட்டுக்கு வருகிறார், அவர் அன்று இரவு கடலூரில் தங்குகிறார், அவருக்கு பாதுகாப்பாக அன்று இரவு அவர் கூட இருந்து கவனித்து கொள்ள ஒரு நம்பிக்கையான நல்ல பெண்மணி வேண்டும் என்று நடராஜன் அவர்களிடம் சொல்கிறார். அப்போது தான் நடராஜன், என் மனைவி இருக்கிறார், அவருடன் தங்கி கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே சசிகலாவை ஜெயலலிதா அவர்களிடம் தங்குவதற்கு இதே இவங்க தான் சந்திரலேகா அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அன்று போய் தங்கிய சசிகலா அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து அவர் மனதை கவர்ந்து போகும்போது ஜெயலலிதா அவர்கள், நீ அங்கே சென்னைக்கு வந்துடு, எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும், எனக்கு வந்து பர்சனல் விஷயம், அதாவது சொந்த விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் வந்து வீட்டில் அவருடைய நடவடிக்கைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு ஆள், அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சசிகலாவை வாங்கன்னு கூப்பிட்டார். ஆக சசிகலா ஜெயலலிதா அவர்களிடம் அறிமுகமானதுக்கு முதல் காரணமே இந்த சந்திரலேகா அவர்கள் தான். அதற்கு பின்னால் சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. உளவுத்துறை, எம்ஜிஆரே அதை பண்ணினார். அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவை உளவு பார்க்கும் உளவாளியாக்கப்பட்டார் அப்படிங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி இன்னொரு இதில் பேசலாம். எம்ஜிஆர் அவர்கள் எல்லோரையும் கண்காணிப்பார், ரொம்ப வேண்டியவங்க. அதனால் தான் அவர் முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் இருந்தார். கருணாநிதி அவர்களை ஒவ்வொரு அங்காசவங்கையும் கவனித்து கொண்டிருந்தார்.
அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை அவரே ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தாலும் அவரையும் கண்காணிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார். அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்கள், சசிகலா எப்படி பயன்படுத்தப்பட்டார், அது வேறு இதில் பேசுவோம். ஆனால் சந்திரலேகாவை பற்றி இப்போ பேசுகிறதுனால சந்திரலேகா ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலாவை அறிமுகப்படுத்தியதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தவர் சந்திரலேகா. அப்படிப்பட்ட இந்த சந்திரலேகா என்று ஜெயலலிதாவை சொல்கிறாரு, மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனதுக்கு இவங்க தான் காரணம். அவங்க உயிரோடு இருக்கும்போது இதை ஏன் சொல்லலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் சொல்லும்போது உங்கள் முகத்தில் ஜெயலலிதா ஆசிட் வீசினார, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேள்வி கேட்கும்போது சில வருடங்களுக்கு முன்பு இல்லை அது வேறு விஷயம், வேறு எதுக்காக பண்ணாங்க, அவருக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அந்த வீடியோ தந்தி டிவியில் இருக்குது. ஆக அன்று சில வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதா அதற்கு காரணமில்லை என்று சொன்ன நீங்கள் இன்று என் முகத்தில் ஆசிட் வீசியதற்கு ஜெயலலிதா தான் காரணம் என்பதை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஜெயலலிதா இருக்கும்போது இதை சொல்லியிருந்தால் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்திருப்பார். அப்போ இவங்க முகத்தில் ஆசிட் வீசினது யார் காரணம்? சந்திரலேகா அவர்கள் முதல் திருமணம் செய்தார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி. அவருக்கும் சந்திரலேகா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்தனர். 2 பேருமே விவாகரத்து வழக்கு, 2 பேருக்கும் விவாகரத்து போட்டாங்க. விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கணவருக்கும் இவருக்கும் மிகப்பெரிய விரோதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், முதல் கணவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட தகராறில் தான் அந்த ஆசிட் வீசப்பட்டது என்ற ஒரு கருத்து அப்போதே வந்தது. அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை யாரும் ஆராய்ச்சி செய்யலை. அதனால தான் அவரை சில வருடங்களுக்கு முன்பு சொல்லும்போது அது வேறு விஷயம், என் முகத்தில் ஆசிட் வீசினதுன்னு சொன்னார். ஆக அவர் சொந்த காரணங்களுக்காக முகத்தில் வீசப்பட்டது தான் ஆசிட். ஜெயலலிதா அவர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், சந்திரலேகா அவர்கள் ஒரு சாதாரண ஐஏஎஸ் அதிகாரி. இவரை தண்டிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினால் அவருக்கு ஐஏஎஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், டிஸ்மிஸ் கூட பண்ணியிருக்கலாம், அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை கொண்டாந்து அதில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஏன் அவரை கைது கூட செய்திருக்கலாம். காரணம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்காமல் இவர் முகத்தில் ஆசிட் வீசுவது தான் ஜெயலலிதாவோட வேலையா? இப்படி ஒரு நம்ம அர்த்தமற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சந்திரலேகா அவர்கள் எப்படி கூறினார்? இந்த கேள்வியை இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் தெரியாது. இதில் பின்னால் என்னென்ன நடந்ததுங்கிறது எந்த அதிமுக தலைவருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதற்கு அதிமுகவில் யாரும் தயாராக இல்லை. அவர்கள் பேரை சொல்லி பதவிக்கு வரணும், இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அதிமுக தலைவர்கள் ஏன் தெரிவிக்கலை? அந்த கேள்வியை தான் கேட்குறேன். ஜெயலலிதா வச்சு தானே பதவி அனுபவிச்சிங்க, ஜெயலலிதா வச்சு தானே இத்தனை பணத்தை சம்பாதிச்சிங்க. அவரை பற்றி இவ்வளோ ஒரு மோசமான குற்றச்சாட்டை ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வைக்கும்போது அதிமுக தலைவர்கள் அமைதி காப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். இவங்க சந்திரலேகா ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே ஐஏஎஸ் ஆசிட் ஊற்றணுங்கிறது ஜெயலலிதாவுக்கு தேவையில்லை. காரணம், அவருக்கு கீழ் வேலை பார்த்த ஒரு அதிகாரி நீங்கள். உங்களை பழி வாங்கணும்னா நடவடிக்கை எடுப்பதற்கு அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொறுப்பற்ற குற்றச்சாட்டை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அவர்கள் சொல்லியது மிகப்பெரிய குற்றம். அவர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு என்பதற்கு நிரூபிப்பதற்கு என்னிடம் 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் இவங்க யாரும் கேச போட மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் சார்பில் இறந்தவர் மீது அவதூறு வழக்கு போடுறதா இருந்தால் தீபா தான் போடணும், தீபாவும் போட மாட்டாங்க. அதனால் அதிமுக தலைவர்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களால் எந்த பயனும் அடையாத எங்களை போன்றவர்கள் இது நடந்த உண்மையை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னும் நான் இந்த இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு பதவியோ இதுவோ எதுவும் கிடைக்க போதா இறந்தவர்களை பற்றி உண்மையை சொல்லும்போது? அதனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும் இந்த விஷயத்தில் என்பதற்காக இந்த கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்வோம். சார் கணக்கெடுப்பில் ஆளும் கட்சி செய்யும் முறைகேடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சரியாக பண்ணணும், இறந்து போனவங்க பேரெல்லாம் எடுக்கணும், போலி வாக்காளர்கள் பேரை எடுக்கணும், போலி வாக்காளர்கள் பேரை நீக்கணும்.
இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாருங்கிற அமைப்பு வந்து தேர்தல் கமிஷன் பண்ணுறதும் இதன் அடிப்படையாக வச்சு தான் பண்ணுது. பூத் லெவல் ஆஃபீஸர் BLO அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி வீடு வீடாக அனுப்புகிறாங்க, செய்தி வந்தது. ஆனால் இப்போ நடக்கிறது என்னென்னா, ஆளுங்கட்சி இதை எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னா, பூத் லெவல் ஆஃபீஸரை யாரை போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்? கான்ட்ராக்ட் அடிப்படையில் தினமும் பணம் கொடுத்து வெளியாட்களை போட்டு எடுக்கிறாங்க. ஒரு அரசு அதிகாரிகளை அதில் போட்டிங்கன்னா அவன் பயப்படுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு எடுக்கிறதே அரசு அதிகாரிகள் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து தினக்கூலியில் வர்றவங்களை போடக்கூடாது. ஏன்னா அரசு அதிகாரினா நாளைக்கு பயப்படுவான். நாளைக்கு நம்ம எடுத்ததில் தப்பு வந்துட்டால் வேலை போயிருமே, பென்ஷன் போயிருமே. ஆனால் ஆட்களை வந்து பணம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவான்? பயப்பட மாட்டான். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த இவங்க கணக்கு எடுக்கிறவங்ககிட்ட போய் கணக்கு எடுக்கிறவங்ககிட்ட வந்து அந்தந்த இவங்க வந்துக்கிட்டு வார்டு மெம்பர் கவுன்சிலருங்க அவங்ககிட்ட எல்லா ஃபார்மையும் இவங்க வாங்கி திமுக கவுன்சிலர்களே வீடுக்கு போய் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வந்துருக்கு. இந்த கணக்கு எடுக்கிறவங்க அந்த கவுன்சிலருக்கு என்ன ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கையில் வாங்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? திமுககாரங்க கொடுக்குற அதே இதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். அப்போ மோசடி எப்படி தடுக்கப்படும்? முதல்வர் அமைச்சர் அறிக்கை விட்டிருக்காரு, திமுக அவங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் கணக்கெடுப்பில் கலந்துக்கங்க. எதிர்கட்சி யாரையும் காணாம, விஜய் கட்சிக்கெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் கண்காணிக்க வேணாமா? திமுக காரன் உட்காந்து அவன் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். உங்கள் கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? அதிமுக கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் இது நடக்குமா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் தொலைச்சிருவாங்களே மாவட்ட செயலாளரை. திமுக காரன் போயிட்டான், நீ போய் இதை தடுத்து நிறுத்து சொல்லுவாங்களே இல்லையா? அது ஒன்றுமே இல்லையே. பாஜக நிர்வாகம் என்ன பண்ணுது? திமுக காரவங்க போய் கணக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு கவுன்சிலர் ஃபார்முங்கள் எல்லாம் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டு இவர்களுக்கு வேண்டியவர்களாக பார்த்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. இதுதானே எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுது. அப்போ சாருங்கிறதுடைய நோக்கம் நிறைவேறுமா? அதனால் அப்படின்னா அப்போ திமுகவினர் தலையீடை தடுக்கணுமே. எப்படி தடுக்க போகிறீங்க? எப்போவுமே இந்த எலெக்ஷனில் ரொம்ப திமுக காரங்க ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதாவது சாதாரண டைமில் நடக்கிற எலெக்ஷனில் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தபோதும் ஸ்டாலின் அவர்கள் இதுலேயும் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக காரன் வந்து ஸ்லிப்பு கொடுப்பான். ஸ்லிப்பு ஓட்டு போடுங்கிறதுக்கு நாங்கள் ஸ்லிப் கொண்டு வந்திருக்கோம்மா. அப்போ அந்த ஸ்லிப் எடுத்து படிப்பான். ஏமா இவர் என்னாச்சுமா, இல்லைங்க அவர் செத்து போயிட்டார், அப்படியா ரவுண்ட் பண்ணிடுவான். அவன் லிஸ்ட்டில் ரவுண்ட் பண்ணிடுவான். இவர் என்னாச்சுமா, அவர் கூட இருந்தாருங்க, இப்போ இது பண்ணி போயிட்டார், வெளியூர் போயிட்டார், ரவுண்ட் பண்ணிடுவான். அந்த சிலிப்பு கொடுக்க வர்றது வாக்காளர்களுக்கு சிலிப்பு கொடுத்து ஒழுங்காக ஓட்டு போட வைக்கணும்னு வர்றதில்லை. எவன் செத்துருக்கான் எவன் இல்லை அந்த லிஸ்ட்டு பூரா அப்படியே போயிடும் மாவட்ட செயலாளருக்கு. அப்போ கள்ள ஓட்டு போட வேண்டியது ஒவ்வொரு வீட்லேயும் யார் பேர் என்ன எல்லா டீட்டெயிலையும் எடுப்பதற்காகத்தான் அந்த பூத்து சிலிப்பையே கொடுப்பாங்க. பலருக்கும் இது தெரியாது. நான் பல தடவை பேசியிருக்கேன். கள்ள ஓட்டு எப்படி போடுவாங்க திமுகவில் அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கேன். இப்போது அதை சொல்கிறேன். சார் இதில் இவர்கள் தலையிடுகிறார்கள், ஆளுங்கட்சியினர் தலையிட்டு ஃபார்ம் எல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. ஃபார்ம் அவங்க கொடுக்கலாமா? வர்றவங்க தானே அதை கொடுக்கணும். ஃபார்ம் அவங்க வச்சுருக்கிறதுல சரியான இது இருக்கா இல்லையாங்கிறத இவங்க பார்த்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்போ இவங்களே கொடுக்குறாங்கன்னா சாருங்கிறது வந்து தோல்வியடையுமே. எதிர்கட்சிகள்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்? நீங்கள்லாம் அதை சரிபார்க்குறீங்களா? அவர்கள் கையில் ஃபார்மு போகுது, அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு இங்கேருந்து அனுப்பி இதை பூரா கவுன்சிலருங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபார்ம் எல்லாம் கவுன்சிலருங்களே வாங்கி கொடுக்குறாங்கங்கிறது எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டாமா? அதனால் சொல்கிறேன், சாருங்கிறது முறைகேடுகளை, வாக்காளர் பட்டியலில் இருக்கும் முறைகேடுகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆளுங்கட்சியிலேருந்து சுப்ரீம் கோர்ட் வரை சாதாரண இதை எடுக்கக்கூடாது, சார் இதில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போது அந்த கணக்கெடுப்பு நடக்கிறதுல முறைகேடு பண்ணி ஆளுங்கட்சியினர் தலையிட்டு ஃபார்மெல்லாம் இவர்களையே ஃபில்லப் பண்ணி நிரப்பி கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால் சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சிகள் இதில் கவனம் செலுத்தி அவர்களுடைய தலையீடு இல்லாமல் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் வந்து
அவர்களே இந்த கணக்கெடுப்பை நடத்தி சரியான வாக்காளர் கணக்கெடுப்பு போகணும் டெல்லிக்கு. அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, எதிர்க்கட்சிகளின் கடமை. எதிர்க்கட்சிகள் இன்னும் தமிழ்நாட்டில் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் 2வது முறையாக சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்கணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு ஒரு கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங்கிறவர் கொல்லப்பட்டார். அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அவருக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இதற்கு பின்னால் அரசியல் பின்னணி உள்ள குற்றவாளிகள் இருக்கிறார்கள், காங்கிரஸை சேர்ந்த சில தலைவர்களுக்கு இதில் பங்கு உண்டு, அதை விசாரிக்கணும்னு தானே சிபிஐக்கு போனாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அதன் அடிப்படையில் தானே உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுது. சிபிஐ விசாரிக்கிறதுல என்ன தப்பு? ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மையான குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படட்டுமே. அதில் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு அதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதில் தொடர்பு இல்லை. அப்போ நீங்கள் ஏன் போய் அந்த சிபிஐ விசாரணையை நிறுத்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2வது முறையாக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்க சார்பாக ஆளுங்கட்சி போடுறாங்க. ஏன் அப்போ என்ன இது அர்த்தம்? அப்போ நீங்கள் யாரையும் காப்பாற்றிருக்கீங்களா? உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை காப்பாற்றிருக்கீங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருமா இல்லையா? ஏன் நீங்களே போய் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அது ஒரு திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மூளையாக செயல்பட்டவர். இந்த கொலையை செய்ய சொன்னது யார், இதில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்ற விஷயமே திருவேங்கடத்திற்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது விசாரணையை முடிவடையாமல் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதில் இதில் யாரையோ காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சி முயற்சி செய்கிறது, காவல்துறை முயற்சி செய்கிறது. இந்த குற்றச்சாட்டை காவல்துறை மீதும் ஆளுங்கட்சி மீதும் பலர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா, அப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆளுங்கட்சி துணை போகிறது அப்படிங்கிறது தானே இது வரும். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல, நீங்கள் உங்கள் இதில் தலையிடாதீங்க, உண்மையான குற்றவாளிகள் மாட்டட்டும், அரசியல் குற்றவாளிகள் யாரையும் காப்பாற்ற வேண்டாம். ஒரு மோசமான கொலை, அவர் இளம் வயதில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் நிறைய அவங்க தொண்டர்கள் மற்ற மக்களுக்கெல்லாம் அவங்க பகுதி மக்களுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காருங்கிற செய்தியெல்லாம் வருது. எப்படி இருந்தாலும் அவரை கொல்ற குற்றவாளிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது அரசின் கடமை அல்லவா? அந்த அரசாங்கமே சிபிஐ விசாரணைக்கு தடை செய்யணும் அப்படின்னு நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்கள் மீது மக்களுக்கு சந்தேகம் வராதா? அப்படிங்கிறத நான் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்து. அந்த கருத்தை நீங்கள் மதியுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் திமுகவுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லையே, அவங்க குடும்பமும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லலையே, உங்கள் கட்சி மேலே குற்றச்சாட்டு சொல்லலையே. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் உங்கள் கூட்டணி கட்சிகள் மேலே தானே. அவங்கள நீங்கள் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம்? உண்மை வெளிவரட்டுமே, சிபிஐ விசாரிக்கட்டுமே அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கிறோம். தயவு செய்து இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்த நாள். ரஜினிகாந்த் கூட பிறந்த நாள் வந்தது, மற்ற நடிகர்களுக்கெல்லாம் முக்கியமான நடிகர்களுக்கு பிறந்த நாள் வந்தது. ஆனால் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு ட்விட்டரில் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் தலைவர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அவர் மனைவியுடன் கமலஹாசன் வீட்டிற்கு நேரே சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாலின் மட்டுமா? முதலமைச்சர் மட்டுமா அங்கே போயிருக்காரு? துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய குடும்பத்துடன் சென்று அவரும் வீட்டுக்கே சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கு.
ஆக வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அது அவங்க கடமை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியலையே இது ஆளுங்கட்சிக்காக தியாகம் செய்தவர். அவர் கிட்டத்தட்ட 4% 5% ஓட்டு வாங்கினவர். இன்னும் நினைத்திருந்தால் அந்த கட்சியை பலப்படுத்தி ஓட்டு சதவீதத்தை அதிகரித்திருக்கலாம். ஏன்னா மக்கள் அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பாங்க நம்பிக்கை வைத்து. ஆனால் கமலஹாசன் அதை பயன்படுத்தாமல் ஆளுங்கட்சியின் காலில் சரண்டர் ஆகிட்டார், காலில் விழுந்துட்டார். எலெக்ஷன்லேயே நிற்கலை. போன எம்பி இதில் ஒரே ஒரு எம்பி தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி அதற்கு சமரசம் பேசி தன்னுடைய அரசியல் வருங்காலத்தையே தியாகம் செய்து விட்டார் கமலஹாசன் ஆளுங்கட்சிக்காக. அதனால் அந்த நன்றிக்காக ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பத்துடனும் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்துடனும் சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க, ஏன்னா நன்றி கடன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு உண்மையிலேயே கமலஹாசனுக்கு இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய உதவி வெறும் பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லை. சமீபத்தில் வெளியான கமலஹாசனின் படம் தக் லைஃப், அவருடைய சொந்த படம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 180 கோடி அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதில் கமலஹாசன் நிலைகுலைந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உண்மையிலேயே நன்றி உணர்வை காட்ட வேண்டும் என்று ஆளுங்கட்சி திமுக நினைத்திருந்தால் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அந்த 180 கோடி அவருக்கு வர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தான் கூட்டணி சேரும்போது சீட்டுக்காக கோடியாக பணம் கொடுக்குறதா செய்தி வருத, கம்யூனிஸ்டுக்கே 25 கோடி 30 கோடி அப்படின்லாம் செய்தி வருது. அதனால் அவருடைய நஷ்டத்தை ஈடு செஞ்சிருக்கலாம். தன்னுடைய அரசியல் வருங்காலத்தையே தியாகம் உங்களுக்காக செய்தவர். ஆனால் வெறும் பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்களேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவருடைய நண்பர் ரஜினிகாந்த் இருக்கார், அவர்கிட்ட சொல்லியிருக்கார் கமலஹாசன், தக் லைஃப் என்னுடைய சொந்த படம், அதில் 180 கோடி எனக்கு நஷ்டம் விட்டது. உடனே ரஜினிகாந்த் உங்களுக்காக நான் அடுத்த படம் இலவசமாக நடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சி சுந்தர், குஷ்புவுடைய ஹஸ்பண்ட் கணவர் சி சுந்தர் அவர்கள் டைரக்ஷனில் அடுத்த படத்தை ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்னு அறிவிப்பே வந்துருச்சு. அதுதான் உண்மையான நட்பு. உங்களுக்கு செய்த உதவி அளவுக்கு கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு செய்யலை. அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்த நண்பர்கள், அவ்வளவுதான். அந்த விசுவாசத்திற்காகவே ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு ஒரு படம் இலவசமாக செய்யும்போது திமுகவும் ஸ்டாலினும் அவர்கள் உதயநிதி, ஏன்னா உதயநிதி தான் ரெஜென்ட்னு வச்சுருக்காருல்ல, அதனால் சினிமா துறையில் இருக்காருல்ல, அதனால் அந்த 180 கோடி நஷ்டத்துக்கு ஏதாவது உதவி செய்வதாக செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். வெறும் பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு சென்று வாழ்த்து சொன்னதை விட அந்த மாதிரி அவருக்கு அந்த நஷ்டத்தில் அவருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா தான் அவர் செய்த நன்றிக்கு நீங்கள் ஈடாக செய்கிறீர்கள் என்று எல்லோரும் நினைப்பாங்க. கமல் ரஜினிகாந்தே இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறார். அதனால் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது உங்கள் கடமை. அதைவிட முக்கிய கடமை நஷ்டத்தில் இருக்கும் அவருக்கு கோடிகள் புரளும் நீங்கள் எல்லாம் ஏதாவது உதவி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.